வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பயிற்சி பலன்கள். இந்த 2024 நடக்கக்கூடிய சுக்கிர பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியில் இருந்த சுக்கிர பகவான் இப்போ கன்னி ராசிக்கு நீச்சம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாரு. ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறாரு. செப்டம்பர் மாதம், அதாவதுன்றது ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதியில் ஆரம்பித்து செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும். தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா ஆவணி மாதம் 9ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 26 நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த சுக்கிரன் பயிற்சி பலன்கள் துலா ராசியில பிறந்தவங்களுக்கு சாதகமா இருப்பாரா இல்ல பாதகமா இருப்பாரா, அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த துலா ராசிக்கு வர வேண்டிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரமான சித்திர நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரங்கள் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் 3 பாதங்கள். அப்ப இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி பாத்தீங்க அப்படின்னா துலா ராசி. ஏன்னா இந்த துலா ராசிக்கு அதிபதியே சுக்கிர பகவான் தான். ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். அப்படியாப்பட்ட சுக்கிரனே இன்னைக்கு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் 11ஆம் இடத்துல இருந்து வந்த சுக்கிரன் 11ஆம் இடத்துல சூரியன் வீட்டுல பகையா இருந்தா கூட உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருந்தாரு. இப்ப என்ன பண்ணிட்டாரு, ஒரு 12ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. உங்க ராசிக்கு 12க்கு வந்துட்டாரு. அப்ப உங்க ராசிக்கு ஒரு 12ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னா 12ஆம் இடம் சொல்றது மறைவு ஸ்தானத்துக்கு வந்துட்டாரு. மறைவு ஸ்தானம் மட்டும் கிடையாது, நீச்சமான இடத்துக்கு வந்துட்டாரு. நீச்சம் அடைஞ்சு உட்காந்துட்டாரு. ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிட்டாரு. அப்ப லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் நிச்சயமா அந்த கிரகம் வேலை செய்யாது. குருவே இருந்தா கூட வேலை செய்ய மாட்டார். அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சுக்கிர பகவான் புதன் பகவான் வீட்டுல, புதன் யாருன்னா அறிவுக்காரகன், மூலக்காரகன், அதாவதுன்றது ஞானக்காரகன் சொல்லுவாங்க. பொதுவா நம்மளோட மூளை வேலை செய்யுது அப்படின்னா அதுக்கு காரணம் புதன் தான். இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா யோசிக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த யோசிக்கக்கூடிய தன்மை இருக்காது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட டைம்ல யோசிப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா திசை புத்தி அந்தரம். புதன் வரும்போது அந்த மூளை நிறைய வேலை செய்வார். புதன் எப்படின்னா நம்மள பிரஷர் கொடுக்கிறவர் யாருன்னா புதன் தான். நம்மளுடைய அதாவதுன்றது தூண்டுதல் கொடுக்கிறவர் யாருன்னா புதன் தான். இப்போ நமக்கு தோணும் வண்டி வாங்கணும், கார் வாங்கணும், வீடு கட்டணும், சம்பாதிக்கணும், சாதிக்கணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு கொடுக்கிறவர் யாருன்னா புதன் மட்டும்தான். மற்ற டைம்ல பார்த்தா என்ன சம்பாரிச்சு என்ன பண்ணிருக்கிறோம் அசால்ட்டா இருப்போம். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புதன் அங்க இருக்க மாட்டாரு, வேலை செய்ய மாட்டாரு. அப்ப அந்த புதன் வீட்டுல போயிட்டு உங்க ராசிக்கு அதிபதியே 12ல போய் நீச்சம் அடைஞ்சிட்டாரு. அப்ப பாத்தீங்கன்னா பொதுவா 12ஆம் இடத்துல மறைகிற கிரகம் வேலை செய்யாதும்பாங்க. அப்படி உங்க ராசிக்கு அதிபதியே 12ல போய் மறைகிறதுனால நிச்சயமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாசம் 25ஆம் தேதியில இருந்து செப்டம்பர் மாசம் 19ஆம் தேதி வரைக்கும் கவனமான நேரம்னு சொல்லுவேன். அதாவது கிட்டத்தட்ட உங்க வாழ்க்கை ரொம்ப வருஷம் போராட்டம் தான். நம்ம என்னடா எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே, நாம ஏன் இப்படி இருக்கிறோம், உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்குவீங்க. மற்றவங்க எல்லாம் இன்னைக்கு வந்தவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, வீடு கட்டுறாங்க, இடம் வாங்குறாங்க, கார் வண்டி வாங்குறாங்க, தோட்டத்தோரை வாங்குறாங்க, நல்லா சாதிச்சுட்டாங்க. நாம ஏன் ஒன்னும் அதே இடத்துல உட்காந்துருக்கிறோம்? நாம சொல்றவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நம்ம வழி காட்டுறவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்மளால ஏன் வளர முடியல? இந்த யோசிக்கக்கூடிய தன்மை மேக்சிமம் இந்த துளாராசிக்காரங்களுக்கு இருக்கும். பொதுவா துளாராசிக்காரங்க எப்படின்னா பாலும் வெள்ளை பால்டேர் வெள்ளை, பால் குடிச்சிடலாம், பால்டேர் குடிக்க முடியாது இல்லையா? அப்படி பாத்தீங்கன்னா யோசிக்கிற தன்மை. இப்ப நைட் யோசிப்பீங்க, விடிட்டும் பாரு, அது பண்றேன் இது பண்றேன், அங்க போறேன் இங்க போறேன்னு நினைப்பீங்க. விடிஞ்சா சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் போ, இந்த குழப்பம் கண்டிப்பா உங்களுக்குள்ளார இருக்கும். 20 வருஷம் கொண்டவர் யாருன்னா அந்த சுக்கிரன். அதே மாதிரி ஒரு மாதத்துல இருந்து இன்னொரு மாதத்துக்கு மாறக்கூடிய தன்மை கொண்டவர் ஒரு மாசத்துக்கு ஒரு வீட்டுல இருப்பார் இந்த சுக்கிர பகவான்.
அப்படியேப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டீங்க அப்படின்னா 100% நான் தப்பா நினைக்க வேண்டாம், உங்களுக்கு வந்து இது பாதகமான நேரம் தான். ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதியே 12 மறைஞ்சிட்டாரு. அதுக்கு காரணம் என்ன? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு வேலை செய்யறோம், நம்ம வேலைக்கு நமக்கு ஒரு பணம் கொடுக்குறவரே அவர் போய் மறைஞ்சிட்டாரு அப்படின்னா அந்த மாதிரிதான். உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருக்காது, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இருக்காது. 4 காசு சம்பாதிச்சு மிச்சம் பண்ணலாம் அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு மெயினா ஒரு செலவு வந்துடும். மருந்து மாத்திரை செலவு வந்துடும், உடல் உபாதைகள் வந்துடும், தொழில் முடக்கம் வந்துடும், செஞ்ச கூலி கை வந்து சேராது. அப்படியே வாங்குறது தெரியுது, போறது தெரியல. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து சுக்கிர பகவான் உங்க வீட்டுக்கு ஆட்சி கிரகம். ஏன்னா இந்த வீட்டுக்கு அதிபதி அவரு தான். அப்ப அந்த வீட்டுக்கு அதிபதி அவரா இருந்தாலும் அவர் அதிபதி பணங்கள் போய் மறைஞ்சிருக்கிறதுனால படிப்பு தன்மை இந்த மாசம் கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும் 100%. ஏன்னா உங்க ராசிக்கு 2ஆம் பாவகத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து இப்ப எத்தனாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாருன்னா 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 9ஆம் இடம், அதாவது புதனுடைய வீட்டுல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா படிப்பு இந்த மாசம் கண்டிப்பா கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இன்னைக்கு திருமணம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கு 5, 7, 9 இந்த 3 பாவகம் நல்லபடியா பார்த்துட்டாருன்னா அதாவது வந்து ஆண்டியும் அரசன் ஆயிடுவான். அதையும் அந்த 3 இடம் கெட்டவன் உட்காந்துட்டு அப்படின்னா அரசனும் ஆண்டி ஆயிடுவான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து உங்களோட ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடமா யாரு பாக்குறாரு அப்படி பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியை பாக்குறாரு. அந்த கும்பராசிக்கு அதிபதி யாரு? சனி. அப்ப அந்த சனி எங்க இருக்கிறாரு? இப்ப 5லயே அவர் ஆட்சியா உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப இந்தபடிய துளாராசியில பிறந்தவங்களுக்கு இப்ப நிறைய பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை வரம், குழந்தை பாக்கியம்ன்றது ஒரு எதிர்பார்ப்பவே இருக்கும். சிலருக்கு ஆண் இருக்கும், பெண் இருக்காது. சிலருக்கு பெண் இருக்கும், ஆண் இருக்காது. ஏன் ஒரு சிலருக்கு 2மே கூட இருக்காது. சிலருக்கு 2மே இருந்தும் படிப்புல கவனம் சேதரும், ஹெல்த் பாதிப்பு இருக்கும், உடல் உபாதைகள் இருக்கும், படிப்பு சரியான முறையில் படிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி புத்திர பாக்கியத்துக்கு சம்மந்தப்பட்ட இடம் 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்துக்கு அதிபதி சனி அவர் வந்து இப்ப ஆட்சியா உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த புத்திர செல்வங்களுக்கு சம்மந்தப்பட்ட இடம் கொஞ்சம் மாற்றங்கள் கொடுத்துருவார். படிப்பு இல்லையா, படிப்பு கொடுத்துருவார். புத்திர வாரிசு இல்லைங்களா, வாரிசு கொடுத்துருவார். ஆண் இருக்குது பெண் இல்லைன்றீங்களா, கண்டிப்பா கொடுத்துருவார். பெண் இருக்குதுங்க ஆண் இல்லைன்றீங்களா, கண்டிப்பா இந்த யோகத்தை கொடுத்துருவார். அப்ப உங்க ஜாதகம் அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட்டா இருக்குதா, உங்களுக்கு திசை நல்லா இருக்குதா, புத்தி நல்லா இருக்குதா, அந்தரம் நல்லா இருக்குதா, இதனோட அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திசை என்ன, புத்தி என்ன, அந்தரம் என்ன, இது 3 நல்லா இருந்து உங்களுடைய கோச்சாரம் நல்லா இருந்தது அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு புத்திர பாக்கியம் இந்த டைம்ல உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருவாரு. அதே மாதிரி 7ஆம் இடம். இப்ப பொதுவாக 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா மேசம். இப்ப மேச ராசி அப்படிங்கும் போது உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து அதிபதி செவ்வாய், அதாவதுன்றது மேசம், மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் இப்ப 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 9ஆம் இடம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பிதிருஸ்தானம், அதாவது தந்தை இடத்தை பாக்குறாரு. இப்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது சின்ன வயசா இருந்து அப்பாவுக்கு வந்து முதல் தாரம் இல்லை அல்லது அம்மாவுக்கு முதல் வாழ்க்கை கட் ஆயிடுச்சு, 2ஆம் தாரமா தாய்க்கோ தந்தைக்கோ பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் இப்ப அருமையான ஒரு தருணம். ஏன்னா 2ஆம் தாரமா கட்டணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப சரியான யோகத்தை கொடுத்துருவாரு. ஏன்னா முதல் வாழ்க்கை வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு, இறந்துட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்க, அந்த வாழ்க்கை இல்லை அப்படின்ற இருக்கக்கூடிய அது அம்மாவுக்கோ இல்லது அப்பாவுக்கோ இந்த ராசியில பிறந்தோம்னா அம்மா அப்பாவுக்கு அந்த வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். நல்ல தருணம் இது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு 9ஆம் இடம், 9ஆம் இடமா பாத்தீங்கன்னா மிதுன ராசி பாக்குறாரு. மிதுன ராசி பாக்குறாருன்னா மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 10ஆம் இடத்துல அவர் வந்து நட்புல இருக்கிறார். அப்ப 10ஆம் இடத்துல நட்பு கிரகமா இருக்கிறவர் யாரு? எப்பயுமே சுக்கிரனும் இன்னைக்கு வந்து புதனும் பாத்தீங்கன்னா ஒரு சில நட்பு கிரகம் தான், நல்லதான் கண்டிப்பா கொடுப்பாரு. அப்ப சுய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா துளாராசிக்காரர்களுக்கு இப்ப சூப்பரா இருக்கு. ஏன்னா 9ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. 10ஆம் இடம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சுய தொழிலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப சுய தொழில் பாக்குறதுனால நிச்சயமா பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு சுய தொழில் ரொம்ப பெருசா செய்யல நினைக்க வேண்டாம். ஏதோ செய்யறீங்க அப்படின்றீங்களா, தாராளமா செய்யுங்க. ஒண்ணு இதை சிறுசு பெருசு பண்ண நினைக்கிறீங்களா, தாராளமா பெருசு பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா புதன் நட்பு கிரகமா இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு அந்த மிதுனத்துக்கு பார்த்தாலும் சுக்கிரனும் நட்பு கிரகமா இருக்கிறாரு. அப்ப எப்படி பார்த்தாலுமே இன்னைக்கு 100% திருமண சார்ந்த விஷயங்களும் ஒரு நல்லபடியா முடிச்சு கொடுத்துருவாரு. அதே மாதிரி புத்திர செல்வங்களும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
படிப்புக்கு வேலை இல்லை அப்படிங்கும்போது உங்க சுய ஜாதகத்துல எப்படி இருக்குது, திசா புத்தி நல்லா இருக்குதானே பாருங்க. அப்ப இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து இந்த குருவா இருந்து சொல்லி கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப சூப்பரா இருக்கும். குருவா இருந்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். கேமராக்கு முன்னால ஒர்க் பண்றவங்களுக்கெல்லாம், கேமராக்கு பின்னாடி ஒர்க் பண்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சூப்பரா இருக்கும். விவசாயம் பண்றவங்களுக்கு அதை விட சூப்பரா இருக்கும். அதாவது விவசாயத்துறை, ரெண்டாவது இந்த கட்டிட வேலை செய்யறவங்களுக்கு, இந்த மாதிரி வந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப சூப்பரான ஒரு நேரம். 100% நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார். பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால துலாராசியில பிறந்தவங்களுக்கு என்ன அப்படின்னா, எது ஒரு விஷயம் செய்யற மாதிரி இருந்தாலும் உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு பொதுவான பலன் எப்படின்னா, 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்குமே இன்னைக்கு நல்லா இருக்குன்னு கண்டிப்பா சொல்ல முடியாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 40% நல்லா இருந்தா 60% பேருக்கு போராட்டமா தான் இருக்கு. ஆல்ரெடி ரொம்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மே மாசத்துல இருந்தே போராட்டம் தான். ஏன்னா என்னைக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா மேசத்துல இருந்து ரிஷபத்துக்கு போனாரோ அதுல இருந்து இந்த 4 மாசமா பாத்தீங்கன்னா துலாராசியில பிறந்தவங்களுக்கு எல்லாம் ஏகப்பட்ட குழப்பம், ஏகப்பட்ட நஷ்டம், வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியாத நிலைமைக்கு, தொழில இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா போராட்டங்கள் சந்திக்கக்கூடிய இடத்துலதான் இருந்துட்டு இருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு வகையில பாத்தீங்கன்னா திசா புத்தி கெட்டு போயிருக்குதா, ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க கண்டிப்பா போனீங்கன்னா உங்க வாழ்க்கை நிச்சயமா ஒரு பிரகாசமா இருக்குன்னு சொல்றதுல மாற்றம் இல்லை. பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எதாவது செய்யற மாதிரி இருந்தா இந்த டேட் முடிஞ்சு வாட்டி பண்ணுங்க, நல்லா இருக்கும். நான் வண்டி எடுக்கிறேன், நான் கார் எடுக்கிறேன், வண்டி மாத்துறேன், கார் மாத்துறேன்றீங்களா, தயவு செய்து இந்த தருணம் வேண்டாம். சரிங்களா? சரி நண்பர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிட நேர சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.